வணக்கம். என்னோட பேரு டாக்டர் என் ஜென்சி. இந்திய அளவில ஆங்கில துறையில பிஹெச்டி முடிச்சுட்டு, முதல் பேராசிரியரா லயோலா கல்லூரியில இருக்கிறத நெனச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எப்படி கர்ணனுக்கு வந்து அந்த கலசக்குண்டம் கேடகமா இருந்துச்சோ, அந்த மாதிரி எனக்கு இந்த எஜுகேஷன் அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேடகமா இருந்து என்ன என்ன வந்து பாதுகாத்துச்சு. கேவலமா பெயர்கள வச்சு, எண்கள வச்சு கூப்பிட்ட மக்கள் ஒரு இடத்துல என்ன வந்து ரொம்ப ப்ரைடா பேசுறாங்க. You are already accepted men and women as natural. Just recognize trans men and trans women also are just as natural. எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கோம். அதாவது ஜென்ஸின்னா அவங்க ஒரு பெரிய ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு சென்னையில அதுவும் தமிழ்நாட்டுல உலக அளவுல லயோலா காலேஜ் அப்படின்னா அது ஒரு பிரெஸ்டீஜியஸ் அண்ட் எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில இன்னைக்கு பேராசிரியரா இருக்கிறாங்கன்ற ஒரு பெருமையை தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த படிநிலைக்கு நான் வர்றதுக்கு ஒரு இடங்களிலும் நான் வந்து படாத கஷ்டமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். படிக்கின்ற காலகட்டத்தில அது அது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்து அவங்கள படிக்க வைக்கும் பொழுது, அந்த குழந்தைங்களோட எல்லாரோட தேவைகளையும் அவங்க வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு முடியாதுன்னு அந்த குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் நிலைமைய யோசிச்சு பார்த்தீங்களா? நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தான் என்ன ஒரு திருநங்கையா நான் ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்குமே நான் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, எங்க வீட்லலாம் ரொம்ப என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்கள்லாம் நீ வந்து பாய்ஸ் கூட தான் சேரணும், பாய்ஸ் கூட தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்ன ஒரு திருநங்கையா நான் ஃபீல் பண்ணும்பொழுது, அப்பயே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் தான் ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. அவங்க கூட தான் சேரணும், பழகணுன்ற அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் எல்லாம் எனக்கு தானாவே வர்றது. அது நான் வந்து எப்படி ஸ்டாப் பண்றதுன்றது தெரியாம நெறைய இடத்துல யோசனை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கூல் போகும்போது கூட நம்ம என்ன ஒரு அப்படின்னு சொல்லிட்டாவே அது ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த வலிய கூட நான் அவங்க முன்னாடி காட்ட முடியாது. நெறைய நாட்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் நெறைய நாள் வந்து புலம்பியிருக்கேன், அழுதுருக்கேன். என்னடா இது கடவுள் நம்மள ஏன் இப்படி படைச்சாரு? ஒரு ஆணா இருந்திருந்தாலும் நம்ம நார்மலா ஒரு ஆணா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்திருக்கலாம். ஒரு பெண்ணா இருந்தாலும் அப்படி இப்படி 2மே இல்லாம 2 தன்மைகளும் நம்மளுக்குள்ள இருந்து இப்படி நம்மள வெளிக்காட்டுறது, இது எப்படி இந்த சொசைட்டி பார்க்கும்? இத எப்படி எடுத்துக்கும்? ஆல்ரெடி என்ன மாரி மக்கள் எப்படி இருக்காங்க? அப்படின்ற அந்த பயம் எனக்குள்ள இருந்துட்டே தான் இருந்துச்சு. நான் வந்து கல்லூரிகளுக்கோ, பள்ளிகளுக்கோ சென்று வரும்பொழுது அந்த ரோட் சைடில் இருக்கிற திருநங்கைகள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பயம் எனக்கு இருக்கும். திருநங்கைகளை பார்த்த பயம் கிடையாது அது. தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த திருநங்கைகள் செய்கிற அந்த தொழில்களை நினச்சி தான் எனக்கு ரொம்ப பயம். அவங்க வந்து ரோட் சைடில் பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறது, ஈவினிங் ஆனால் செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது எங்கே இந்த சொசைட்டி நம்மளையும் இந்த மாதிரி தள்ளிடுமோ அப்படின்ற ஒரு 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 பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு இடத்துல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி இந்த திருநங்கைகளை மாதிரி நம்ம எந்த காலத்துக்கு கொண்டு இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு இந்த சொசைட்டி நம்மளை தள்ளாத மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே நான் ஸ்கூல் போகும்போதும் வரும்போதும் சரி, அப்போ படிக்கின்ற காலகட்டத்திலேயே என்னை வந்து எல்லாரும் ஒரு இடத்துல கேவலமாக பேசுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து ரொம்ப ப்ரைடாகவும் பேசின காலங்கள் அதிகம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு எப்படி கர்ணனுக்கு வந்து அந்த கலசக்குண்டம் கேடகமாக இருந்துச்சோ, அந்த மாதிரி எனக்கு இந்த எஜுகேஷன் அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேடகமாக இருந்து என்னை வந்து பாதுகாத்துச்சு. அப்புறமா தான் நான் ஒரு ஆண் நிறைய இடத்துல நான் முயற்சிகள் பண்ணி என்னை வெளிக்காட்டணும்னு நான் செஞ்சேன். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்திலுமே நான் வந்து தோற்று தான் போயிருக்கேன். அப்போ தான் நான் வந்து முடிவு பண்ணேன், நான் ஒரு திருநங்கை அப்படின்றத நம்ம பளிச்சுன்னு சொல்லணும் அப்படின்றத. அப்படி நான் சொல்லணும்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டி பார்க்கும்பொழுது ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பயங்களெல்லாம் கடந்து என்னை வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 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 போல்டு லேடியாக வெளிக்காட்டுறதுக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது எஜுகேஷன். கல்லூரி காலகட்டத்தில் நான் வரும்பொழுது எனக்கு நிறைய பேராசிரியர்கள் எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்னை மோட்டிவேட் பண்ண நபர்களாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் சாதனா மேம், டாக்டர் பிரபு, டாக்டர் சத்யா மேம், டாக்டர் ஏஞ்சலின் மேம், இந்த மாதிரி நிறைய பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த பேராசிரியர்கள் அந்த கல்லூரிகளில் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு கொடுத்த ஊக்கங்கள் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. எங்கள் அம்மா ஸ்கூல் படித்து யூஜி படிக்கிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க எந்த விதமான சப்போர்ட் பண்ணல. ஏன்னா போதும் நீ படித்தது வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் அது
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் எனக்கு வந்து நான் என்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப என்னுடைய ஃபினான்ஷியலாக நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் நான் கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், இந்த மாதிரி அனௌன்சர் கால் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ணேன். அப்புறமா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டேன், ஆடிஷன்லேயும் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே அனௌன்சராக கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த இன்கம் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னுடைய படிப்பை நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அப்படின்னு பப்பாசின்னு சொல்லுவாங்க. அது நந்தனம் ஒய்எம்சிஏல ஒரு வருடமும் புக் ஃபேர் நடத்துவாங்க, சென்னை புக் ஃபேர். அந்த புக் ஃபேரில் நான் ஒரு 12 ஆண்டுகளாக அறிவிப்பாளராக இருக்கிறேன். அந்த விதமான இன்கம், இந்த மாதிரியான இன்கம் எல்லாம் வச்சு தான் என்னுடைய ஸ்டடீஸை நான் வந்து நல்லபடியாக முடித்தேன். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் நினச்சிப்போனா நம்ம வீட்டிலே கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன வருதோ அதை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க, அதை டெவலப் பண்ணுங்க, அப்படி தான் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் நான் வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் பொழுதே நான் வந்து என்னுடைய வகுப்பில் நான் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன், நிறைய மார்க் எடுத்தேன் 12th. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன். ஏன்னா எங்களுக்கு கிராமத்தில் படித்ததுனால இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த இங்கிலீஷில் வந்து நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்ததுனால தான் நான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம முதல் திருநங்கை பேராசிரியராக வரணுன்றது நான் வந்து முடிவு பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து வர பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் பிரிவு பாடப்பிரிவு அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும். அந்த வகுப்பறை செல்றதுக்கு நாங்கள் எல்லாரும் யோசித்த ஒரு காலங்கள். அதையெல்லாம் கடந்து இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக இருந்து நம்ம இதை படித்து நம்ம இதை நிறைய பேருக்கு நம்மளை மாதிரி வர இப்போ ஒரு புவர் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து வர மக்களுக்கு ஆங்கிலத்தை சொல்லித்தரணும், அதில் தான் நமக்கு ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்றது நான் ஸ்கூல் 12th என்னோடய மார்க்ஸ்க்கு அப்புறமா தான் நான் முடிவு பண்ணேன். என்னுடைய நடை உடை பாவனைகளை வச்சு என்னுடைய சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, பப்ளிக் கூட என்னை பார்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்து என்னை இப்போ அவங்க பேசுகிற அந்த விதங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் கூட நான் கடந்து என்னை ஒரு முழு திருநங்கையாக நான் வந்து அங்கீகரிச்சுக்கணும், இந்த சொசைட்டியில் நான் வெளிப்படுத்திக்கணும், அதுவும் ஒரு பேராசிரியராக வெளிப்படுத்திக்கணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப வந்து நிறைய கஷ்டங்கள், அதுக்கான படிநிலைகள், முயற்சிகள் எல்லாம் நான் கடந்து தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்காக அப்படி மாறினா நம்ம ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றதையும் நான் அப்போயே அந்த கல்லூரி காலகட்டங்களிலே நான் வந்து முடிவு பண்ணேன். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர் என் ஜென்சி. இந்த ஜென்சின்ற பேரை நான் ஏன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஜென் என்றால் ஆண், ஷீ என்றால் பெண். அப்போ ஜென்சின்னா ஆண் பெண் கலந்தவள் அப்படின்ற ஒரு என்னோடய திருநங்கை தன்மை இன்னும் நான் வெளிப்படுத்தணும், பளிச்சுன்னு அப்படின்றதுக்காக தான் இந்த பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். திருநங்கைகள்னாவே இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து அவங்கள வந்து நிறைய டிரான்ஸ்போபியாஸ் பர்சன் இந்த சொசைட்டியில் இருக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எந்த இடத்துலையுமே திருநங்கைகளை வாழவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கேயோ ஒரு சில இடத்துல இருந்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் திருநங்கைகள் அப்படின்னா அவங்களெல்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற அனைத்து மாணவர்களையும் எனது வகுப்பறையை நான் கருவறையாக கொண்டு தான் அவர்களை ஈன்றெடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படி என் பிள்ளைங்க மாதிரி தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே நான் பார்க்குறேன். அவங்களுக்கு தேவையான என்ன சொல்லித்தரணும், எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டில் இருக்கிற மிரர் முன்னாடி என்னை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் இன்றைக்கி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் கூட அவங்கள எடுத்து அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க நல்ல ஒரு இன்கம் பெறுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்ல பெரிய ஆள் ஆகிறாங்க. தங்களுடைய பாடி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி தங்களுடைய எல்லாத்தையும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இந்த சைடு திருநங்கைகளாக இருக்கட்டும், திருநம்பிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸும் இருக்குது. இன்டர்வியூ போவாங்க, உடனே அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 2 காரணம் தான். சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்றைக்கு வரைக்குமே இது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அவங்க அப்புறம் எப்படி அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் ஆகுன்றது நம்ம நினைக்க முடியும்? அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் இந்த சொசைட்டி தி pushed them to go work for the sexual works and begging works. இதுதான் அவங்களுக்கு. there is no any other options. You are already accepted men and women as natural. Okay, just recognize trans men and trans women also are just as natural. How wonderful that would be if you start accepting, if you start recognize us. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கனாவே அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். கைண்ட்லி அக்செப்ட் ஆஸ் வி ஆர். அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வரலாம், வந்து சொல்லுவாங்க இது உனக்கு வராது, நீ திருநங்கையாக இருக்கிற அதனால் இது சாதிக்க முடியாது, நீ திருநங்கையாக இருக்கிற அதனால் உன்னை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி மக்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம வர கஷ்டம்,
நம்ம வர பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்னன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நாங்கள் விவரிக்கவே முடியாது. அதனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடக்கும் பொழுது நம்ம படித்து மேலே வரணும் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இன்பில்டாகவே. திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், டேலண்ட்டாக இருக்கட்டும், அது இன்பில்டாகவே அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லார்கிட்டையும் நான் சொல்கிற மாதிரி நாங்களாம் சிறப்பு குழந்தைகளாக தான் எங்களை நான் பார்க்கணும். ஏன்னா கடவுள் வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் எங்களை வந்து படைச்சிருக்காரு. ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஆண் பெண் கலந்தவர்களாக ஒரு திருநம்பியாக எங்களை படைச்சிருக்கிறது ஒரு கிரேட் விஷயம். ஸோ அதனால் எதையும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகலைன்றதுக்காக விட்டுறக்கூடாது. அது தொடர்ந்து அதை பயணித்து அது கூட நம்ம போட்டி போட்டு அது கூட நம்ம காம்படிஷன் வச்சு நம்ம போராடும் பொழுது கண்டிப்பாக டாக்டர் ஜென்சி மாதிரி இந்த சொசைட்டியில் நிறைய பேர் பெரிய பெரிய இடங்களில் வருவாங்க. என்னோடய மெயின் கான்செப்ட்னா நம்ம இன்னும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய திருநங்கைகளை வந்து பணியமர்த்தணும், நிறைய திருநங்கைகள் வந்து மேலே படித்து வரணும் அப்படின்றது தான். அப்படி எஜுகேஷனில் நம்ம ஒரு பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்தாவே இந்த சொசைட்டியில் நிறைய பேர் நம்மளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.